ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாவோட ஃபேமிலி, அதே மாதிரி அனாமிகாவோட ஃபேமிலி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே போன உடனே நம்ம மகா வந்து பார்த்தீங்கன்னா சேலையில் முடிஞ்சு வச்சிருக்கிற சூர்யா எழுதின வேண்டுதலை எப்படியாச்சும் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கார்டன் ஏரியாவுக்கு வராங்க. ஆனால் அங்கேயும் நம்ம சூர்யா இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மகா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் சூர்யா அந்த ஆண்டை தள்ளி போனதுக்கப்புறம் ரொம்ப ஆசையாகவே எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் மகாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தாங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம சூர்யா எழுதுனது தான் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ இது எல்லாமே நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மகா கிட்ட பழகிறதெல்லாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் மகாவுக்கு மனசே உடஞ்சி போகுது. அப்போ இதனால் வரைக்கும் நமக்கு சூர்யா சார் பண்ணினது எல்லாமே வந்து தாத்தாவுக்கு தானா அப்படின்னு அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா போட்ட நகை இது எல்லாத்தையுமே கழட்டி ரூம்லேயே வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் சூர்யாவுக்கு தெரியாது இல்லையா. மகா வீடு ஃபுல்லாகவே தேடுறாரு. அங்கே இருப்பாளா இங்கே இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே தேடுறாங்க. ஆனால் கிடைக்கல. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் நாட் ரீச்சபிள், மொபைல் சுவிட்ச் ஆஃப் இப்படின்னே வருது. சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு மகாவை காணுமே அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.